ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவுக்கு ஒரு பெர்மனன்ட் இடம் கிடைப்பதற்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்ப்பா, நான் பேக்கப்பாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ரஷ்யா அறிவித்திருக்கிறது. ரஷ்யா இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, பிரேசிலுக்கும் சேர்த்து இந்த ஒரு ஆலோசனையை சொல்லியிருக்காங்க. ஸோ பிரேசிலும் இந்தியாவும் ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் பெர்மனண்டாக மாறுவதற்கு ரஷ்யாவினுடைய சம்மதம் கிடைச்சிருக்கு. ஆனால் இதே நேரத்தில் நமக்கு யாரும் பேக்கப்பாக நிற்கிறேன்னு சொன்னாங்க? ஃப்ரான்ஸ் ஓகேப்பா, நீங்கள் பெர்மனண்ட் மெம்பராக இருங்க, அதுக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா ஏன் இன்னும் நமக்கு இந்த ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் பெர்மனண்ட் பிளேஸ் கிடைக்கல, ஒரு பெர்மனண்ட் சீட்டு கிடைக்கல? அதுக்கு பின்னாடி இருக்கிற பொலிட்டிக்ஸ் என்ன பார்த்துடலாமா? P5 நாடுகள், 5 நாடுகள் இந்த ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் இருக்காங்க. முதல் நாடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா, அடுத்ததாக ஃப்ரான்ஸ், UK, 4வதாக ரஷ்யா, 5வதாக சீனா. இந்த 5 நாடுகளுக்கும் வீட்டோ பவர் அப்படின்னு ஒன்று இருக்குது. 6வது ஒரு நாடாக இந்த ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் வரணும்னா 5 நாடுகளுடைய சம்மதம் இருக்கணும். இதில் ஏதாவது ஒரு நாடு இல்லைப்பா எனக்கு இந்த நாடு வர்றது பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வீட்டோ பவர் அவங்க சொல்லிட்டாலே அந்த நாடால் எங்கே வர முடியாது? ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலுக்குள்ளே வர முடியாது. ஸோ இந்த 5 நாடுகள் தான் பெர்மனண்ட் நாடுகள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக G4 நாடுகள் அப்படின்னு சொல்கிற ஒரு 4 நாடுகள் இருக்குது. இந்தியா, ஜப்பான், பிரேசில் மற்றும் ஜெர்மனி. இந்த 4 நாடுகள் தான் எனக்கும் ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் பெர்மனண்ட் சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறவங்க. இப்போ நமக்கு தோன்றது என்ன, எப்படி இந்த 5 நாடுகளுக்கு பெர்மனண்ட் சீட்டு கிடைத்தது அப்படிங்கிறது தான். அதுக்கு நம்ம 2வது உலக யுத்தத்துக்கு போகணும். ஸோ 2வது உலக யுத்தத்தில் பெரிய அளவு நாடுகளை எதிர்த்து இல்லாட்டி ரொம்ப அளவு சேதாரங்கள் வந்து ஜெர்மனியை எதிர்த்து போராடி ஜப்பானை எதிர்த்து இப்படின்னு சொல்கிற ஒரு கேட்டகரி இருந்துச்சு. இந்த கேட்டகரியில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் பெர்மனண்ட் சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கும்போது அதாவது யூகே கூட தான் இந்தியா இருக்குது. ஏன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கல. ஸோ ஒரு கட்டத்தில் யூகே அங்கே வந்து என்ன செய்கிறாங்க, ஓகேப்பா 2வது உலக யுத்தத்தில் எனக்கு இவ்வளோ இழப்புகள் இருக்குது, நான் இவ்வளோ செஞ்சுருக்கேன், இவ்வளோ நல்லா செஞ்சுருக்கேன், இவ்வளோ மக்களுக்கு செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது யூகே இந்த ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் ஒரு அங்கமாக மாறுகிறது. அடுத்ததாக சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் பெரிய ஒரு பிரச்சனை. ஜப்பான் என்ன செய்கிறாங்க, சீனாவை அடிக்க வராங்க. அதை எதிர்த்து சீனா என்ன செய்கிறாங்க, ரொம்ப பெரிய அளவு எதிர்த்து நிற்கிறாங்க. சீனாவுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே அமெரிக்கா இந்தியா வழியாக அனுப்பியது அப்படிங்கிற வரலாறுலாம் நம்ம இங்கே மறந்துடக்கூடாது. ஓகேயா? ஸோ இந்தியா பெரிய அளவு சீனர்களுக்கு உதவி செய்கிறாங்க. இப்படிலாம் உதவிகள் செய்து ஜப்பானை கொஞ்சமாக ஓரம் கட்டி அந்த தோல்வி இல்லாட்டி ஜப்பானுக்கு பெரிய அளவு தோல்வியை தந்த சீனா அப்படின்னு சொல்கிறதுனால ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் யாருக்கும் இடம் கிடைக்குது? சீனாவுக்கும் இடம் கிடைக்குது. ஆனால் இந்த இடத்துல இந்தியா அதை விட்டு கொடுத்தது அப்படிங்கிறது வேறொரு உண்மை. ஸோ சீனாவுக்கு அங்கே இடம் கிடைச்சிருச்சு. அடுத்ததான் ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் 2வது உலக யுத்தத்தில் விச்சி ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த அரசு கூட்டம் இல்லாட்டி அந்த ஆட்சி இதை எதிர்த்து கொரில்லாவினுடைய போராட்டம் அப்படின்னு சொல்கிறதுல ஃப்ரான்ஸினுடைய அந்த WW2 அதாவது வேர்ல்டு வார் 2ல் அவங்களுடைய இடத்தை பொறுத்து ஃப்ரான்ஸுக்கும் ஒரு இடத்தை அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ரஷ்யா சொல்லவே வேண்டாம். ஒரு கட்டத்தில் ஜெர்மனி கூட ஸ்டாலின் அவர்கள், அதாவது ஹிட்லர் கூட ஸ்டாலின் அவர்கள் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஆனால் ஹிட்லர் என்ன செஞ்சிடறாரு, ரஷ்யாவை எதிர்த்து ரஷ்யாவை ஆக்கிரமிப்பு செய்ய நினைக்கிறார். உடனே ரஷ்யா என்ன செய்கிறாங்க, ஜெர்மனிக்கு எதிராக போராட ஆரம்பிக்கிறாங்க. இப்படின்னு சொல்லி ரஷ்யாவினுடைய பங்கும் வேர்ல்டு வார் 2ல் ரொம்ப பெரிய அளவு இருந்ததால் ரஷ்யாவும் பாதுகாப்பு கவுன்சிலில் ஒரு அங்கமாக மாறிவிட்டார்கள். அடுத்தது அமெரிக்கா. இந்த இடத்துல ஒரு கேள்வி மட்டும் கேட்காதீங்க, அமெரிக்காவுக்கு 2வது உலக யுத்தத்தால் என்ன நஷ்டம் வந்தது அப்படின்னு சொல்லி. பேர்ல் ஹார்பர் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஆக்சுவலாக எந்த நஷ்டமுமே வரல. பெரிய அளவு நஷ்டம் வராமல் ஐநா சபையை நான் தான் தொடங்கினேன், ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலுக்கு ஐடியா நான் தான் கொடுத்தேன், ஸோ நான் ஒரு மெம்பராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்க ஒத்துக்கொண்டார்கள். இப்படித்தான் இந்த P5 பவர்ஃபுல் 5 நேஷன்ஸ் அப்படிங்கிறவங்க உள்ளே வராங்க. அப்படி உள்ளே வந்த பிறகு இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்கிறது 1947. அப்போ இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்கும் போது 17% தான் இந்தியாவினுடைய எழுத்தறிவாக இருக்குது. 27% மக்கள் எப்போ வேணாலும் செத்து போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்கும். ஏன்னா பசி, பட்டினி, பஞ்சம் இந்த நிலைமையில தான் இங்கிலாந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய செல்வங்கள், வளங்கள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு அவன் போயிட்டான். அவன் அங்கே ராஜா மாதிரி வாழ்றதுக்கு போயிட்டான். இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி இந்தியாவை ரொம்ப ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நமக்குள்ள சண்டை சச்சரவு இருக்குது. பாகிஸ்தான் அப்படிங்கிற அந்த நாட்டு கூட சகோதரத்துவமான ஒரு சண்டை ஓடிட்டு இருக்கு. அங்கே நம்ம நாட்டுக்குள்ளேயே பல மாகாணங்கள், பல மாநிலங்கள் அப்படிங்கிறது பிரிந்து இருக்கிறது. அவங்களை ஒன்றிணைக்க வேண்டும் இப்படின்னு சொல்கிற பல கூச்சல் குழப்பங்கள் இருந்ததால் நம்மளால் என்ன செய்ய முடியல,
ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் அப்போவே நமக்கு ஒரு முக்கியமான இடம் வேண்டும், பெர்மனன்ட் இடம் வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுல கேட்டு வாங்க முடியல. ஆனால் காலங்கள் செல்ல செல்ல நாம் என்ன செய்கிறோம், நாமளாக உழைத்து நம்முடைய சக்தியை வைத்து இப்போ பெரிய ஒரு லெவலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோ ஷார்ட் பீரியடில், அதாவது சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்பாக நம்மகிட்ட இருக்கிற வளங்கள் செல்வங்கள் எல்லாமே சூறையாடப்பட்டன. அதன் பிறகு இந்தியா இவ்வளோ பெரிய சாதனை செஞ்சுருக்குன்னா அது இந்தியர்களுக்கே பெருமை அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம கேட்குறது நமக்கு மறுபடியும் ஐநா சபையினுடைய அந்த பாதுகாப்பு கவுன்சிலினுடைய பெர்மனன்ட் சீட்டு வேணும் அப்படிங்கிறது தான். ஆனால் நமக்கு ஒரு தோன்றும், ரஷ்யா நமக்கு ஆதரவாக தான் இருக்காங்க அப்படின்னா, ஃப்ரான்ஸ் நமக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க, அமெரிக்கா நமக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க, யூகே நமக்கு ஆதரவாக தானே இருப்பாங்க, 4 நாடுகள் நமக்கு ஆதரவாக இருப்பாங்க. ஆனால் ஒரு நாடு மட்டும் எதிராக இருக்கும், அது சீனா அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். உண்மையில் அது கிடையாது. இந்த G4 நாடுகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த G4 நாடுகளை, அதாவது ஜப்பான், இந்தியா, ஜெர்மனி மற்றும் பிரேசில், இந்த 4 நாடுகளும் இந்த ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் பெர்மனன்ட் மெம்பராக வந்துட்டாங்கன்னா மறுபடி அவங்களுடைய அந்த பவரை ஷேர் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த 5 நாடுகள், P5 நாடுகள் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்கன்னா, இந்த 4 நாடுகளும் உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய சக்தியை இவங்களுக்கும் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும், கொஞ்சம் பகிர்ந்தளிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த 5 நாடுகளும் இந்த 4 நாடுகளை ஏதாவது ஒரு திசையில் எதிர்த்து கொண்டே இருப்பார்கள். நல்லா கவனிச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க, இந்தியா எனக்கு பெர்மனன்ட் மெம்பர் வேணும், பெர்மனன்ட் சீட்டு வேணும் அப்படின்னு கேட்டால் சீனா அதை எதிர்க்க ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் ஜெர்மனி வந்து கேட்குறாங்க, எனக்கு பெர்மனன்ட் மெம்பர் தாப்பா, UNSCயில் நானும் ஒரு பெர்மனன்ட் மெம்பராக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் அதை ஃப்ரான்ஸ் வீட்டோ பவர் பண்ணி ஃப்ரான்ஸ் சொல்லுவாங்க நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா ஜப்பான் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜப்பான் கேட்டாங்கன்னா உடனே சீனாவும் ரஷ்யாவும் என்ன செய்வாங்க, முடியாது, அவனுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், UNSCயில் பெர்மனன்ட் சீட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கடைசியாக இருக்கக்கூடிய பிரேசில் வந்து கேட்குறாங்க, எனக்கு பாதுகாப்பு கவுன்சிலில் ஒரு இம்பார்ட்டண்டான பெர்மனன்ட் சீட்டு தாடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை 2 நாடுகள் எதிர்க்கும், சீனாவும் அமெரிக்காவும். ஸோ அந்த 4 நாடுகளுக்கு தெரியும் நம்ம சம்மதம் கொடுக்குற மாதிரி சம்மதம் கொடுத்துருவோம், சீனா என்ன செஞ்சிருவாங்க, எப்படினாலும் எதிர்ப்பை தெரிவித்து விடுவார்கள். ஸோ அதனால் ஈஸியாக நம்ம பேர் கெட்டு போகாமல் சீனாவினுடைய பேர் மட்டும் டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லி அதை தான் இப்போ ரஷ்யாவும் செஞ்சுட்டு இருக்காங்க. நாங்கள் பேக்கப் கொடுக்குறோம்ப்பா, ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் உங்களுக்கு பெர்மனன்ட் சீட் கிடைக்கிறதுக்கான பேக்கப்பை நான் தாரேன் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்வதை விட ரஷ்யா என்ன சொல்லணும், என்னுடைய நண்பனாக இருக்கக்கூடிய சீனாட்ட நான் பேசி சம்மதம் வாங்கி தரேன், நீ வந்து ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் பெர்மனன்ட் ஆயிக்கோ அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை ரஷ்யா கொடுக்கிறார்கள் என்றால் அதை நம்ம நம்பலாம். அதை விட்டுட்டு பிரான்ஸ் வந்து மே மாதத்தில் 2022 நீ ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் பெரிய ஆளாக வருவடா, பெர்மனண்டாக இருப்படா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சும்மா வாய்க்கு வந்த சில விஷயங்கள். உண்மை யதார்த்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு நாடுகளும் இந்த G4 நாடுகளை எதிர்ப்பதற்கான சில பல கண்ணிகளை அங்கே போட்டு வச்சுருக்காங்க. 4 நாடுகள் ஆதரிக்கும், ஒரு நாடு எதிர்க்கும், 3 நாடுகள் ஆதரிக்கும், 2 நாடுகள் எதிர்க்கும். இதுதான் நடந்துட்டுருக்கு. மெயின் ரீசன் பவர் ஷேரிங் அப்படிங்கிறது அந்த 5 நாடுகள் விரும்பவில்லை, அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இந்த ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சில், அதனுடைய பெர்மனன்ட் மெம்பர்ஸ், அதனுடைய டெம்பரரியாக இருக்கக்கூடிய இந்த G4 நாடுகள் ஏன் அவங்களுக்கு இன்னும் பெர்மனன்ட் மெம்பர் ஆக முடியல, எல்லா டவுட்டும் கிளியர் ஆயிருக்கும்ல. அப்படி கிளியர் ஆயிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் பகிரலாம். மிக முக்கியமான ஒரு விஷயம், ஏன்னா எப்பவுமே நம்ம இதை கேட்டுக்கிட்டே இருக்கோம், ஐநா சபை பாதுகாப்பு கவுன்சில் பெர்மனன்ட் சீட் அப்படிங்கிறத தெளிவு பெற நான் சொல்லியிருக்கேன், நம்புறேன். அது ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடித்தது என்றால் நீங்கள் கொஞ்சம் பாராட்டுக்கான அந்த கமெண்ட்ஸையும் போட்டுட்டு ஒரு லைக்கையும் போட்டுட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.